ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட் செமஸ்டர் யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் எக்ஸாம் இருக்கும் டிசம்பர் 20 இன்னைக்கு. ஸோ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு 3வது எக்ஸாம் இருக்கும். ஸோ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் மாதிரி இந்த பேப்பருக்கும் அதே பேட்டர்ன் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து கொஸ்டின் அதே ஸ்டாண்டர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக கொஸ்டின் வரலாம். இல்லை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஃப்ரண்ட் பேஜில் கரெக்டாக ஃபில் பண்ணிருங்க. பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். அல்கோரிதம் பேப்பர்னா அல்கோரிதம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொடுக்க பாருங்க. கண்டிப்பாக உங்களை நம்பி போங்க, நல்ல கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். மோஸ்ட்லி நீங்கள் படித்தது வரலனாலும் சரி ரிலவெண்ட்டாக எழுதி விட்டுருங்க. ஸோ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனெக்ஸரில் கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஹால் சூப்பர்வைசர் போகிற இடத்துல வந்து சைன் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த இதை போட்டிருந்தாங்க. அதனால் அது மிஸ்டேக் வந்து தவிர்த்துருங்க. பேப்பர் பர்சன்டேஜ் நல்லா பண்ண பாருங்க. அளவலன்னு பேராகிராஃபாக எழுதாமல் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. பாயிண்ட்ஸ் போட்டு எழுதாமல் உங்கள் ஹால் சூப்பர்வைசர் கேட்டுக்கோங்க. ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்கள் இதில் வந்து பாயிண்ட்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு கேட்டுக்கோங்க. ஃபார்முலா பேஸ்டு ஈக்குவேஷன்லாம் இப்போ வரைக்கும் நல்லா பார்த்துருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரிலவெண்ட்டானாலும் அட்டன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து சயின்டிஸ்டோட நேம்ஸில் வர டாபிக்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து டெஃபனேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் டயக்ராம் இருந்தால் டயக்ராம் கொடுங்க. அடுத்து மெயினான கண்டென்ட் கொடுங்க. லாஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு போயிருங்க. அப்ளிகேஷனில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் வச்சு எழுதி விட்டுருங்க. இப்போ ஒரு சில யூனிட்ஸில் வந்து உங்களுக்கு டயக்ராம்ஸ் வராது. இப்போ நேனோ மெட்டீரியல்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயக்ராம் கான்செப்டே இருக்காது. அங்கே டயக்ராம் போட்டுட்டு உங்கள் பேப்பரை வந்து இது ஸ்டாண்டர்டை குறைச்சிடாங்க. ஸோ அங்கே வந்து டெஃபனேஷன் கொடுங்க, எக்ஸாம்பிள் கொடுங்க, அப்ளிகேஷன்ஸ் கொடுங்க, அந்த மாதிரி கொடுங்க. டயக்ராம் வராத கொஸ்டின்ஸில் டயக்ராம் போடாதீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அதாவது நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸாக நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ யூனிட்ஸை கரெக்டாக போடுங்க. டயக்ராம் வராத இடத்துல வந்து டயக்ராம் மேக்ஸிமம் போட பார்க்காதீங்க. ஸோ இது மாதிரி லாங்காக வளவலான்னு எழுதாமல் முடிஞ்சாலும் சிம்பிளிஃபையாக, அதாவது பேஜஸ் கொஞ்சம் கொண்டு போங்க. ரொம்ப லிமிட்டடாக அதை நிறையா கொண்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா கொஸ்டினையும் அப்ரோச் பண்ண பாருங்கள். எந்த ஒரு கொஸ்டினை விட்டுறாதீங்க. கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் வந்திருக்கும். கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. ஃப்ரண்ட்டில் எல்லா சைடும் டிக் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்லேயும் டிக் பண்ணுங்கள், பேக்லேயும் டிக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி டயக்ராம்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் இல்லாத இதுக்கு வந்து டயக்ராம்ஸ் போடாதீங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ண பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து 8+8 சொல்லி 16 மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அந்த 8 மார்க் வந்து எனக்கு 16 மார்க்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஃபுல்லாக எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுலாம் தேவையில்லை. உங்களுக்கு 8 மார்க்னா 8 மார்க்ஸ் தான் அது போட போகிறாங்க. நீங்கள் 60 மார்க்கே எழுதினாலும் 8 மார்க்ஸ் தான் அது கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபுல் பேஜஸ் எழுதணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ உங்களால் முடிஞ்சளவு எழுதுங்க. ஸோ கரெக்டான கண்டென்ட், ரிலவெண்ட்டான கண்டென்ட் கொடுத்தீங்கனாலே போதும். ஃபிசிக்ஸ் மாதிரியே கொஸ்டின் கேட்டாங்கனாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு படிச்சிருக்க டாபிக் வந்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிருக்க எழுதிட்டு அவங்க என்ன எடுத்துருக்காங்களோ அதை எழுதிருங்க. ஒவ்வொரு யூனிட்ஸோட டெஃபனிஷன் படிச்சு வச்சுக்கோங்க. கஷ்டமாக கேட்டாங்கனாலும் ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் எல்லாத்தையும் காமனாக கொடுக்குறதா அதை கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை ரிலவெண்ட் எழுத பாருங்கள். மோஸ்ட்லி ஈஸியாக தான் வரும். ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா லாஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஆல் த பெஸ்ட் யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. எழுதி முடிச்சுட்டு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.